7-8 அறிவு திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியீட்டு விழாவும் 44 சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட 10 அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது. ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் நாஞ்சில் சம்பத். என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள். அதற்கு பிறகு தம்பி உதயநிதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் தேதி பெற்றிருந்தார் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், வானமளவு வாஞ்சி என் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு. அந்த நிகழ்வில் கடந்த 28ஆம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன். அந்த நிகழ்வில் அண்ணன் ஜெகத் ரட்சகன், இயக்குனர் கரு பழனியப்பன், திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் மதிவதினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார், நையாண்டி புரிந்தார். அதற்கு 5 நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர், நான் பெரிதும் மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி, திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார். நான் மனதளவில் உடைந்து போனேன். ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள்? நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார். எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்திலே போய் நிற்பதும் இல்லை. ஏதோ 4 கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது. தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்ற ஒரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது, விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன். அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது. இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை, யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை. சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு, ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது, தண்ணீர் தான் தீர்மானிக்கும். நீர் வழிப்படும் புனை போல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்க இலக்கிய பாட்டு, கணியன் பூங்குன்றன் எழுதிய பாட்டு. நான் ஒரு தெப்பம் தான். என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர். இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார். நான் தாவைக்காவில் என்னை இணைத்துக் கொண்டேன். ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள், காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன். இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததை போல எண்ணி நான் பூரிக்கிறேன்.